அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது மல்லுக்கட்டும் மருமகள் அம்மா எடுத்த அதிரடி முடிவு. அந்த பெரிய சிவன் கோவிலில் இங்கும் அங்கும் சில தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்தன. வயதில் முதிர்ந்த சில ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவோ அல்லது ஓரிரு பெண்களுடனோ கோவிலுக்கு உள்ளே சென்றனர். இதே போல சிலர் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே போய்கொண்டும் இருந்தனர். உள்ளே 2 சிறுவர்களும் சற்றே பெரிய 3 பையன்களும் சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொண்டிருந்தனர். வாசலை அடுத்த பிரகாரத்தில் உட்கார்ந்திருந்த தேவகியின் கண்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாலும் மனதும் மூளையும் காலையில் மகன் சொன்னதையே திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருந்தது. இவனை நான் எப்படி பார்த்து பார்த்து வளர்த்திருப்பேன்? அவனுடைய அப்பா இறந்த பிறகு இவனையும் இவனுடைய அக்காவையும் வைத்துக்கொண்டு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன். அதையெல்லாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்திருந்தால் இவனால் இப்படி பேச முடியுமா? 26 வருடங்களாக பெற்று வளர்த்த அம்மா மனைவி வந்ததிலிருந்து அவனுக்கு ஒன்றுமே இல்லாதவளாக போய்விட்டேன். எனக்கு விருப்பமில்லை என்றாலும் அவனுக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக அந்த நாசக்காரி கீதாவை என் மருமகளாக ஏற்றுக்கொண்டேனே. அதற்கான பலனை இன்று என் மகன் கொடுத்து விட்டான். அவர் இருந்திருந்தால் இவனெல்லாம் என்னை இந்த பேச்சு பேச முடியுமா? கணவன் இறந்த தினம் கண்முன் விரிந்தது. அன்று காலையிலேயே தேவகி கட்டி கொடுத்த சோற்றை 2 நேரத்துக்கும் எடுத்துக்கொண்டு கடைக்கு கிளம்பினார் தேவகியின் கணவர் ராமமூர்த்தி. கணவர் கிளம்பிய சற்று நேரத்துக்கெல்லாம் தன் 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் பள்ளியில் விட்டு வந்தாள் தேவகி. மகன் செந்தில் 6வது படித்துக் கொண்டிருந்தான். மகள் கீர்த்தனா 8வது படித்துக் கொண்டிருந்தாள். அனைவருக்கும் மதிய சாப்பாடு கொடுத்தாகிவிட்டது. இனி மாலை வரை வேலை பார்க்க வேண்டியதுதான். முடிவு செய்த தேவகி கையில் ஒயர் கூடையுடன் வீட்டை பூட்டிக் கொண்டு வனிதா அக்கா வீட்டுக்கு போனாள். வா தேவகி, நாளை சீருக்கு இதெல்லாம் கொடுத்தாகணும். மொத்தம் 6 ஜாக்கெட் இருக்கு. சீக்கிரம் எம்மிங் பண்ணி ஊக்க தச்சு சாயந்தரம் 4 மணிக்குள்ள கொண்டு வந்துரு என்றாள் டைலர் லலிதா. சரிக்கா. ஜாக்கெட்டுகளையும் அதற்கான நூல் ஊக்குகளையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்த தேவகி குனிந்த தலை நிமிராமல் தைக்க ஆரம்பித்தாள். 1 மணி நேரம் ஓடி போனது. இன்னும் 2 ஜாக்கெட்டுகள் தான் பாக்கி. தாகமாக இருக்கிறதே. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம். இப்போது அதற்கு வேறு எந்திரிக்க வேண்டும். சலிப்புடன் எழுந்து சென்று 1 டம்ளர் தண்ணீரை எடுத்தாள் தேவகி. கதவு படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டது. திறந்திருக்கும் கதவை யார் இப்படி தட்டுவது? எழுந்து சிறு கோபத்துடன் வெளியே வந்து பார்க்க அவளுடைய கணவன் ராமமூர்த்தியின் ஒர்க் ஷாப்பில் வேலை செய்யும் ராஜு நின்று இருந்தான். என்னடா, எதுக்குடா இப்படி கதவை படபடன்னு தட்டுற? தேவகி கோபத்துடன் கேட்க, அக்கா, அண்ணன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. பக்கத்து கடை வேலு அண்ணனும் அங்க இருந்த வேற 2 பேரும் நம்ம அண்ணனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. பயத்துடன் சொன்னான் பொடியன். என்னடா ஆச்சு? எந்த ஆஸ்பத்திரி? பையனுக்கு பதில் தெரியவில்லை. ஊக்கு தைத்து கொண்டிருந்த ஜாக்கெட்டுகளை உள்ளே வைத்துவிட்டு கதவை பூட்டி செருகி இருந்த சேலையை இறக்கிவிட்டபடி ஓட ஆரம்பித்தாள் தேவகி. ஓட்டமும் நடையுமாக கடையில் வந்து நிற்க ஆஸ்பத்திரியின் பெயரை சொன்னார்கள் பக்கத்தில் இருந்தவர்கள். மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க அழுகையுடன் நின்றிருந்தவளை ஆட்டோவில் ஏற்றி கடை பொடியனுடன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தார்கள் பக்கத்து கடைக்காரர்கள். தேவகி வந்தபோது ராமமூர்த்தியின் உயிர் இல்லை, உடல் மட்டுமே அங்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் அட்டாக், சிவியரா இருந்திருக்கு. பதில் வந்தது அங்கு இருந்தவர்களிடமிருந்து. காலையில் எல்லோரும் வெளியே கிளம்பிய போது சாதாரணமாக இருந்த வானம் தேவகியின் வாழ்க்கையைப் போலவே இப்போது எதிர்பாராத இடிமழைக்கு மாறி இருந்தது. ஒரே நாளில் எல்லாம் முடிந்து போனது. எங்கெங்கிருந்தோ வந்த சொந்தங்கள் 2வது நாளே கிளம்பிவிட தேவகியும் 2 பிள்ளைகளும் தனித்து நின்றனர். அக்கம்பக்கத்தினர் அவ்வப்போது ஆறுதல் கூறினாலும் இவர்களுடைய சுமையை சோகத்தை இவர்கள்தானே அனுபவித்தாக வேண்டும். உலகமே இருண்டு போனது போல இருந்தது தேவகிக்கு. இறப்புக்கு வந்துவிட்டு போன தம்பியாகட்டும் அக்கா மற்றும் தங்கையாகட்டும் ஆளுக்கு ஒரு போன் பண்ணி விசாரித்ததோடு சரி. வந்து பார்க்கவும் இல்லை, வேறு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்கவும் இல்லை. தேவகி தன் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து தன்னை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு ஜாக்கெட்டுக்கு எம்மிங் பண்ணி ஊக்கு வைப்பதற்கு 10 ரூபாய் கிடைக்கும்.
அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 10 ஜாக்கெட் வேலை பார்க்கலாம். 100 ரூபாயை வைத்து வாடகை கொடுக்க முடியுமா? அல்லது பிள்ளைகளுக்கு அரை வயிற்று சாப்பாடு தான் போட முடியுமா? இதுவரை பக்கத்தில் இருக்கும் மளிகை கடையை தவிர வேறு எங்கும் தேவகி போனதில்லை. மாடி வீட்டு பெண் துணிக்கடைக்கு வேலைக்கு போகிறாள். 4-5 வருடங்களாக போவதால் சம்பளம் 11,000 என்றாள். முதலில் வேலை இருக்கிறதா என்று கேட்டு பார்க்க வேண்டும். எண்ணத்தை உடனே செயலாக்கிய தேவகி அந்த பெண்ணிடம் சென்று கேட்க, அடுத்த நாளே தேவகியை தன்னுடன் வேலைக்கு அழைத்து கொண்டு போனாள் அந்த பெண். கடையின் முதலாளி ஒரு வடநாட்டவர். 8,000 ரூபாய் சம்பளத்துக்கு தேவகியை உடனே வேலைக்கு சேர்த்து கொண்டார். 3,000 வீட்டு வாடகை போக 5,000 குடும்பம் சற்று சிரமத்தோடு நகர்ந்தது. 10வது வரை படித்த மகள் கீர்த்தனா, அம்மா, நானும் வேலைக்கு போறேன். தம்பி நல்லபடியா படிக்கட்டும், அப்போதான் நம்ம வாழ்க்கையில விடிவு பிறக்கும் சொன்னவள் அம்மாவோட அதே கடைக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தாள். இப்போது தேவகியின் மாத வருமானம் 15,000 ரூபாய். கீர்த்தனா வேறொரு கடையில் அதே சம்பளத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மாவும் மகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வாடகை வீட்டிலிருந்து போக்கியத்துக்கு வீடு பிடித்து போய்விட்டனர். செந்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்து வேலைக்கு போக ஆரம்பித்தான். தினசரி வேலைக்கு பஸ்ஸில் சென்று வந்த கீர்த்தனாவுக்கும் அந்த பஸ் கண்டக்டருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போகவே மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்து பெண் கேட்டனர். நாம் தான் வாடகை வீட்டிலேயே காலம் தள்ளுகிறோம், இவளாவது சொந்த வீட்டில் இருக்கட்டும், யாராவது சொந்த வீட்டில் இருப்பவனுக்கு மகளை திருமணம் செய்து கொடுக்கலாம் என்று நினைத்தாள் தேவகி. பெண் கேட்ட மாப்பிள்ளை வீட்டாரிடம், என் பையன் இப்போதுதான் படித்து முடித்து வேலைக்கு போய் 1 மாதம் ஆகிறது, கொஞ்ச நாள் போகட்டுமே என்று தேவகி சொல்ல அமைதியாக போய்விட்டனர் மாப்பிள்ளை வீட்டார். மறுநாள் காலை வழக்கம் போல வேலைக்கு கிளம்பிவிட்டனர் மூவரும். மகனும் தானும் வேலை முடித்து திரும்பி ஆகிவிட்டது. 8 மணிக்கு வீடு திரும்பி இருக்க வேண்டிய கீர்த்தனா ஏன் இன்னும் வரவில்லை? ஒருவேளை கடையில் ஓவர் டைம் பார்த்து கொண்டிருக்கிறாளோ? கடைக்கு போன் செய்து பார்த்தபோது அன்று அவள் கடைக்கு வரவில்லை என்று சொன்னார்கள். சில வினாடிகளில் தேவகியை அழைத்த மகள் கீர்த்தனா, இன்னைக்கு காலையில எனக்கும் அவருக்கும் திருமணம் முடிந்து விட்டது என்ற செய்தியை சொன்னாள். நொறுங்கி போன தேவகி 2 நாட்கள் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவில்லை. ஒரு நாள் அம்மாவுடன் இருந்த மகன் செந்தில் அடுத்த நாள் நேராக அக்கா வீட்டுக்கு போனான். மாப்பிள்ளை வீட்டார் அவனை ஆனந்தமாக வரவேற்று அன்பாக உபசரித்தனர். எப்படியும் அக்காவின் வாழ்க்கை ஒன்றும் மோசமில்லை என்ற மனதிருப்தியுடன் வீட்டுக்கு வந்து அம்மாவை தேற்றினான் செந்தில். கோபம் இருந்தாலும் மகள் மேல் இருந்த பாசம் தேவகியை பாடாய்படுத்தியது. தேவகியும் மகளை பார்க்க போய்விட்டு வந்தாள். போட்டிருந்த 4 பவுன் நகையுடன் கிளம்பி இருந்தாள் கீர்த்தனா. திடீரென்று எல்லாம் நடந்ததால் அதற்கு மேல் மகளுக்கு தேவகியும் எதுவும் செய்யவில்லை. தாயும் மகனுமான வாழ்க்கையை இருவரும் தொடங்கினர். சரியாக 4 வருடம் ஓடியது. எங்காவது கொஞ்சம் இடம் வாங்கி போடலாமா என்று தேவகி யோசித்த போது மகன் செந்தில் ஒரு இளம் பெண்ணின் போட்டோவை அம்மாவிடம் காட்டினான். யாரு செந்தில் இது என்று தேவகி அப்பாவியாக கேட்க, நான் லவ் பண்ற பொண்ணுமா, பேரு கீதா, அவளுக்கு வீட்டுல வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறாங்களாம், அதனால நாங்க 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழி இல்லம்மா என்று மகன் வந்து நிற்க தேவகிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. முதல்ல ஒரு வீட்டை வாங்கிட்டு அப்புறம் உன் கல்யாணத்துக்கு பார்க்கலாமே செந்தில் என்ற அம்மாவிடம், இல்லம்மா, அதுக்கெல்லாம் இப்போ நேரமே இல்ல, கீதா ரொம்ப அழறா, இப்ப அவளை நான் கல்யாணம் பண்ணலனா அவ ஏதாவது பண்ணிப்பேன்னு சொல்றாமா. மடியில் படுத்து அழும் மகனிடம் பாவம் என்ன சொல்வாள் தேவகி. திருமணத்தை தேவகி குடும்பம் இருக்கும் இடத்திலேயே வைத்து கொண்டார்கள். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களும் 1-2 உறவுகளும் செந்திலின் சில நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டனர். பெண் வீட்டிலிருந்து பெண்ணை தவிர வேறு யாரும் வரவில்லை. கோபமாக இருக்கிறார்களாம். அவர்களுடைய இந்த நாடகம் தேவகிக்கு புரிந்த போது காலம் கடந்து போயிருந்தது. போட்டிருந்த துணியோடு வீட்டுக்கு வந்த மருமகளை எந்த பேதமும் இன்றி மகனுக்காக ஏற்றுக்கொண்டிருந்தாள் தேவகி. 1 வருடத்திற்கு முன்பு ஒண்ட வந்த அந்த பிடாரிதான் தேவகியை வெளியே ஓட்டிவிட வேண்டும் என்று முடிவோடு இருக்கிறது. கூட்டம் குறைய ஆரம்பித்தது. கோவிலில் மாட்டியிருந்த சுவர் கடிகாரத்தை பார்க்க மணி 8 என்றது. நடை சாத்த போகிறார்கள். போய் கடவுளுக்கு ஒரு கும்பிடை போட்டுவிட்டு வரலாம்
எழுந்த தேவகியின் உடல் மனதைப் போலவே தள்ளாடியது. தடுமாறி விழப்போனவளை தாங்கி பிடித்தால் அவளை ஒத்த பெண் ஒருத்தி. இருவரும் மெல்ல நடந்து சென்று சாமி கும்பிட்டு வெளியே வந்தனர். வெளியே இருள் படர்ந்து இருந்தது. நான் உங்களை சில நாள் பார்க்ல பார்த்திருக்கேன். எல்லாரும் நடைப்பயிற்சிக்கு வந்தா நீங்க அவங்கள பார்க்க வந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு கோவில்ல இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நான் கோவில்ல பார்த்ததில்லையே. வீடு எங்க இருக்கு? தேவகியிடம் கேட்டாள் அந்த பெண்மணி. வீடா? அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்ற தேவகியை வினோதமாக பார்த்தார் அந்த பெண். கூர்ந்து பார்த்ததில் தேவகியின் முகம் அழுது கன்றி போய் இருந்தது. சற்று யோசித்த அந்த பெண், என் பெயர் மரகதம், உங்கள் பெயர் என்ன என்று கேட்க ஒரு நிமிடம் நிதானித்து தேவகி என்றாள். உங்க வீட்டுல யாரும் தேடமாட்டாங்கன்னா என் வீட்டுக்கு வாங்க, நான் தனியாத்தான் இருக்கேன் என்றாள் அந்த பெண் மரகதம். தேவகிக்கும் வீட்டுக்கு போகும் மனநிலை இல்லை. காலை மகன் அவ்வாறு பேசியதுமே மகள் கீர்த்தனா வீட்டுக்கு போகலாம் என்றுதான் கிளம்பினார். மகளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறாள். பிரசவத்தின் போதும் அவளுடைய மாமியார் வீட்டிலேயே பார்த்து கொண்டார்கள். பிரசவத்தின் பிறகு தன் வீட்டுக்கு அழைத்து வந்து மகளை 6 மாதம் வைத்திருந்த தேவகி பின் கொண்டு போய் விட்டு வந்தார். இப்போது அங்கே போனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? மாமனார் மாமியாரோடு ஒன்றாக இல்லை என்றாலும் அவர்களும் அருகில்தானே இருக்கிறார்கள். இந்த எண்ணம் வந்ததுமே மகள் வீட்டுக்கு போகும் நினைப்பையும் உதறிவிட்டு காலையிலிருந்து கோவிலிலேயே பழியாக கிடக்கிறார் தேவகி. மரகதம் மீண்டும் வலியுறுத்தவே அவருடன் அவர் வீட்டுக்கு சென்றாள் தேவகி. மரகதத்தின் வீடு ஓரளவுக்கு விசாலமாக இருந்தது. சொந்த வீட்டில் மகன் இருக்கிறான், நான் இங்கே தனியாக வாடகைக்கு இருக்கிறேன் என்ற மரகதத்தை புரியாமல் பார்த்தாள் தேவகி. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். எனக்கும் என் மருமகளுக்கும் ஒத்து போகவில்லை. முடிந்தவரை அட்ஜஸ்ட் செய்து பார்த்தேன். முடியாமல் போகவே விலகி வந்து விட்டேன். முடியும் வரை தனியாக இருந்து கொள்ளலாம் என்று வாடகைக்கு வீடு எடுத்து கொண்டு வந்து விட்டேன் என்ற மரகதத்தை பார்க்க தேவகிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதனால்தான் யார் தயவும் வேண்டாம் என்று தனியாக வந்துவிட்டார்கள் போல என்றது தேவகியின் மனம். தேவகியின் மனதை படித்தது போல பதில் வந்தது மரகதத்திடமிருந்து. பணமெல்லாம் இல்லை, மனதில் உறுதி இருந்தது. உடம்பில் கொஞ்சம் தெம்பு இருந்தது. எதுக்கு ஒருத்தருக்கு கஷ்டம் நம்மால் என்று தனியே வந்து விட்டேன். பேசிக்கொண்டே சட்னி அரைத்து தட்டில் 4 இட்லிகளை வைத்து தேவகியிடம் கொடுத்தார் மரகதம். தேவகிக்கு ஒன்றும் புரியவில்லை. கையில் பணமும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் எப்படி தைரியமாக தனியே வந்து வாழ முடிகிறது? வாயை திறந்து கேட்டுவிட்டாள். தனக்கும் தட்டில் இட்லி எடுத்து கொண்டு வந்து உட்கார்ந்த மரகதம், சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு உங்க மகன்கிட்ட போன் பண்ணி நீங்க பத்திரமா இருக்கத சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகமோ நான் சொல்றேன் என்றார். மகனோடு பிரச்சனை என்று இவருக்கு எப்படி தெரியும்? யோசித்த தேவகி, அவன்தான் என்ன அவ்வளவு கேவலமா பேசினானே, நான் எங்கே இருக்கேன்னு அவனுக்கு எதுக்கு தெரியணும்? தேடிக்கிட்டு அலையட்டும் வன்மத்துடன் சொன்னாள். அடுத்த நொடி கண்களில் கண்ணீர் வழிய, அவன் எதுக்கு என்ன தேட போறான்? அவனுக்குன்னு பொண்டாட்டி வந்தாச்சு. சீக்கிரம் குழந்தை குட்டி பிறந்து குடும்பம் ஆயிடும். பெத்து வளர்த்த நான் எதுக்கு அவனுக்கு? விரக்தியாக பதில் வந்தது தேவகியிடமிருந்து. மரகதம் எதுவும் பேசவில்லை. சாப்பிட்டு முடித்ததும் தட்டை வாங்கி கொண்டு போய் உள்ளே வைத்துவிட்டு இருவருக்கும் அமைதியாக படுக்கையை விரித்தார். மகன் இருக்கான்னு சொன்னீங்க, விலகி வந்துட்டேன்னு சொல்றீங்க. எதுக்கு விலகி வரணும்? நம்மள பாத்துக்கிறது பிள்ளைங்க கடமையா இல்லையா? பெத்தவளை விட நேத்து வந்த மனைவி பெருசா போயிடுவாளா? தாங்க முடியாமல் கேட்டாள் தேவகி. தேவகி, நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிங்க. இரவு பகல் ரெண்டும் மாறி மாறி வரத்தானே செய்யுது. மரகதம் பேசிக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டு, ஆமா, அது இயற்கையின் நியதி, அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் என்று சொன்ன தேவகி, இந்த அம்மாவுக்கு தான் ஏதோ பெரிய தத்துவவாதின்னு நினைப்பு என்று நினைத்தாள் மனதுக்குள். அந்த மாதிரிதான் உலகத்துல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்ம காலத்துல, நம்ம அம்மா காலத்துல எல்லாம் ஆண்கள் பெண்களை கொடுமைப்படுத்தினாங்க. பகல் போய் இரவு வர்ற மாதிரி இப்போ பெண்களின் காலம். அவங்க ஆண்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது தேவகிக்கு ஏதோ புரிவது போல இருந்தது. ஆண்களை மட்டுமா கொடுமைப்படுத்துறாங்க? அவங்கள சேர்ந்தவங்களையும் சேர்த்துதான் கொடுமைப்படுத்துகிறார்கள்
நானும் அப்படி ஒரு சூறாவளியில் சிக்கி சிதைந்து போய் இருக்கிறேன். தேவகியே பேசட்டும் என்பது போல மரகதம் மடியில் தலையணையை வைத்துக்கொண்டு முகவாயை கையில் தாங்கியபடி உட்கார்ந்திருந்தார். மகனுக்கு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தான் அம்மா வேணும். கல்யாணம் முடிச்ச அடுத்த நாளே வீட்டுக்கு வர்ற மருமகளுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அப்படியே மேலோகத்துக்கு போயிடணும் இல்ல என்று தேவகி கேட்க, அதெல்லாம் இல்ல, அது அவங்க வாழ்க்கை. விருப்பம் இருந்தா அதுக்கப்புறம் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி நாம வாழலாம், இல்லைன்னா ஒதுங்கி போயிடலாம் என்ற மரகதத்தின் பேச்சு திடுக்கிட வைத்தது தேவகியை. என்ன சொல்றீங்க? என் மகன்கிட்ட எனக்கு இல்லாத உரிமையா? நான் ஏன் ஒதுங்கி போகணும் என்று தேவகி கேட்க, நான் சொல்றத உங்களால எவ்வளவு தூரம் புரிஞ்சிக்க முடியும்னு தெரியல. இல்ல ஏத்துக்கிட்டு அதுபடி வாழ முடியுமான்னு தெரியல. ஆனா எப்ப நான் இத புரிஞ்சுக்கிட்டேனோ அதுக்கப்புறம்தான் என் வாழ்க்கை எனக்கும் நிம்மதியா மத்தவங்களுக்கும் நிம்மதியா இருக்கு என்றார் மரகதம். நிம்மதி? அது எங்க இருக்கு? என்னைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேனோ அன்னையோட என் நிம்மதி போயிடுச்சு. தேவகி, உங்க பையன் நிம்மதியா இருக்கானா? மரகதம் கேட்க திடுக்கிட்டாள் தேவகி. ஏன் அப்படி கேக்குறீங்க? அவனெல்லாம் நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்கான். ஐடி வேலை, கை நிறைய வருமானம், அப்பப்போ ஆர்டர் பண்ணா வீட்டுக்கு வர்ற பிரியாணி, வார கடைசினா பொண்டாட்டியோட ஷாப்பிங். அவங்க நிம்மதிக்கு என்ன குறைச்சல்? தேவகி, ஏன் வாழ்க்கையில நடந்தத சொல்றேன், அதை கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க என்று ஆரம்பித்தார் மரகதம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உங்கள மாதிரி தான் இருந்தேன். என் மகன் எனக்கு தான் முதல் உரிமை தரணும், என்னதான் கவனிச்சுக்கணும்னு வந்த மருமகளோட போட்டி போட்டு என் உரிமையை நிலைநாட்ட முயற்சி செஞ்சேன். என்னோட கண்ணோட்டத்துல நான் செய்யறது தான் சரின்னு எனக்கு தோணுச்சு. என் மருமகளும் எனக்கு சலைச்சவ இல்லைங்கிறத காட்டிக்கிட்டே இருந்தா. ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது எங்க 2 பேரோட ஈகோவால பாதிக்கப்பட்டது என் பையன்தான்னு. நம்ம காலத்துல உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருந்தது, சம்பளம் கம்மியா இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல இவ்வளவு போட்டியோ பிரஷரோ இருந்ததில்ல. ஆனா இப்ப நிறைய சம்பளம் கிடைக்குது, அதை விட டென்ஷனும் மன அழுத்தமும் ரொம்பவே அதிகமா கிடைக்குது. கூட வேலை செய்யறவங்களோட பாலிடிக்ஸ், தேவையே இல்லாத பொருளை எல்லாம் வாங்கி அதுக்காக கட்ட வேண்டிய இஎம்ஐ, பணப்பிரச்சனை, வருஷத்துல ஒரு தடவை வெளியே எடுக்கிற காருக்கான கடன் பிரச்சனை, வேலையை அந்தந்த காலகட்டத்துக்குள்ள முடிக்க வேண்டிய அழுத்தம், எப்போதுமே மூளைக்கு வேலைன்னு அவங்களுடைய வாழ்க்கையில எந்த நிம்மதியும் இல்லைங்கிறத நான் ரொம்ப தாமதமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். வேலை டென்ஷன் ஒரு பக்கம், என்னோட உரிமை நிலைநாட்டல் மறுபக்கம். இதையெல்லாம் விட அவன் அனுபவிச்ச பெரிய கொடுமையை பத்தி தெரிஞ்ச நிமிஷமே என்னோட மொத்த உயிரும் என்னை விட்டு போயிருச்சு. மரகதத்தின் பேச்சு திடீரென்ற அழுகையாக மாறியது. தேவகிக்கு இப்போது திகைப்பாக இருந்தது. இப்படி அழும் அளவுக்கு என்ன கஷ்டம் இவருடைய மகனுக்கு வந்திருக்க போகிறது? பல நிமிட அழுகை ஓய்ந்து விசும்பல் ஆனது. கண்களை துடைத்து கொண்டு மரகதம் தொடர்ந்தார். இரவு என் மகனுடைய அறையில் வெகுநேரம் முணுமுணுப்பாக பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். சின்னஞ்சிறுசுகள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் போல என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் என் மகன் விஷம் குடித்த போதுதான் தெரிந்தது, பெரும்பாலான இரவுகள் அவன் தூங்கவே இல்லை என்பது. இரவு முழுவதும் தானும் தூங்காமல் என் மகனையும் தூங்க விடாமல் என் மகனை குடைந்து கொண்டிருக்கும் மருமகள் தப்பி தவறி அவன் கண்ணயர்ந்தால் அழுது ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாள். எனக்கு ஆதரவாக என் மகன் ஏதாவது பேசினால் அன்று இரவு முழுவதும் அவர்கள் அறையில் கச்சேரிதான். அதற்கு மேலும் அவள் பேச்சுக்கு காது கொடுக்கவில்லை என்றால் தலையை விரித்து போட்டுக்கொண்டு பைத்தியம் பிடித்தவளைப் போல கத்துவது, யாரும் உள்ளே போக வெளியே வர முடியாதபடி வாசல் படியில் படுத்துக்கொள்வது, மாத கணக்கில் அவனிடம் பேசாமல் இருப்பது என்று எத்தனையோ கொடுமைகளை செய்திருக்கிறாள் என் மருமகள். என்னையும் விட்டு கொடுக்க முடியாமல், மனைவியையும் சமாளிக்க முடியாமல், வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் மனம் வெறுத்து போன என் மகன் தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள முயன்ற போதுதான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிந்தது. எந்த பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், அவன் வாழ்வதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனோ, அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிமிடங்களில் நரகம் என் கண்முன்னே தெரிந்தது. கடவுள் அருளால் என் மகன் பிழைத்து கொண்டான். அந்த நிமிடம் முடிவெடுத்தேன். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி எனக்கு என்ன வேண்டும்? வயிற்றுக்கு கொஞ்சம் சோறு, இடுப்புக்கு துணி,
படுக்க கொஞ்சம் இடம். என்னுடைய எல்லா வெறுப்புகளையும் விட்டு என் மகனை முழுவதுமாக மருமகளிடம் ஒப்படைத்து விட்டேன். அவள் என் மகனை பார்த்து கொள்ள தயாராக இருக்கிறாள். நான் தான் அவளுக்கு தேவையில்லாதவள். என்னிடம் எப்படி இருந்தாலும் என் மகனை நல்லபடியாக பார்த்து கொள்கிறாளே, அதுவே எனக்கு மிக பெரும் திருப்தியாக இருந்தது. நாம் காலம் முழுவதும் அவனோடு இருக்க முடியாது. அதற்குத்தான் வாழ்க்கை துணை என்று ஒருவரை அவர்களுக்கு அமைத்து கொடுக்கிறோம். மகன் மருமகளிடம் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த நான் இங்கு தனியாக வசிக்கிறேன். என்னை ஒத்த சிலர் பேச இருக்கிறார்கள். மகனும் மருமகளும் அவ்வப்போது வந்து பார்ப்பார்கள். நான் எவ்வளவோ மறுத்தும் என்னுடைய செலவுக்கு மகன் பணம் கொடுத்து விடுகிறான். என்றாவது ஒரு நாள் என் மருமகள் திருந்தலாம், அல்லது திருந்தாமலே போகலாம். எப்படியோ என்னால் அவன் படும் துயரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட திருப்தியில் நிம்மதியாக இருக்கிறேன். இப்போது தன் கணவனை எந்த விதத்திலும் உரிமை கொண்டாட ஒருவரும் இல்லை என்பதால் என் மருமகளும் அவனுடன் சந்தோஷமாக இருப்பதாக கேள்விப்படுகிறேன். இது போதும் எனக்கு. என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய ஈகோவுக்காக என் மகன் வாழ்க்கையை நாசமாக்க விரும்பாமல் நான் தேர்ந்தெடுத்த வழி இதுதான். இது சரியா தவறா என்றெல்லாம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் என் மகன் நிம்மதியாக இருப்பது எனக்கு நிம்மதியை கொடுக்கிறது. பெருமூச்சுடன் சொல்லி முடித்தார் மரகதம். சுற்றிலும் அமாவாசை இருட்டு கவிழ்ந்து கிடந்தது. ஆனாலும் தேவகியின் மனதில் பௌர்ணமி வெளிச்சம். மருமகளிடம் தனக்கு இருக்கும் போட்டி மனப்பான்மையாலும் ஈகோவாலும் தன் மகனின் வாழ்க்கை நிம்மதியற்ற நரகமாக இருப்பதை எண்ணி மிகவும் வருந்தினாள் தேவகி. மரகதத்துக்கு கைகூப்பி நன்றி சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். தேவகியை தேடிக்கொண்டு அவருடைய மகன் செந்தில் தவிப்புடன் கோவிலின் வாசலில் இருந்த கடைகளில் விசாரித்து கொண்டிருப்பதை பார்த்தாள். எத்தனையோ இரவுகளில் மகனின் அறைக்குள் இருந்து வரும் பேச்சு சத்தம் எரிச்சலை கொடுக்கும். இதுவரை மகன் மேல் இருந்த கோபம் வருத்தம் எல்லாம் பஞ்சாய் பறந்து போனது. ராத்திரி ஆனா தூங்காம விடிய விடிய அப்படி என்ன கொஞ்சல் வேண்டி கிடக்கு என்று இதுவரை எண்ணிக்கொண்டிருந்தவரின் எண்ணம் அடியோடு மாறி மகன் மேல் பச்சாதாபம் மேலோங்கி இருந்தது. செந்தில் கூப்பிட்ட தேவகியை நோக்கி கன்றாய் ஓடி வந்தான் அவளுடைய மகன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால தாங்க முடியாத மன அழுத்தத்துல அப்படி சொல்லிட்டேம்மா. வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, என் உயிரை எடுக்காதீங்கன்னு சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இனி ஒரு நாளும் என்று செந்தில் சொல்ல, பரவாயில்ல விடுடா. உன்னோட வருத்தத்தை கோபத்தை யார்கிட்ட காட்டுவ? நீ குழந்தையா இருந்தப்போ உன்னோட உதைகளை எல்லாம் தாங்கினவன் நானு. இப்ப நீ சொன்ன இந்த வார்த்தைகளாக கோபித்து கொண்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வா, வீட்டுக்கு போகலாம். மருமக கீதா பாவம், உன்னை காணாம தவிச்சுக்கிட்டு இருப்பா. தேவகி சொல்ல செந்திலால் அதை நம்ப முடியவில்லை. வீட்டுக்கு வந்த இருவரும் பூட்டியிருந்த கதவை தட்ட, கதவை திறந்து கீதா முகத்தை திருப்பி கொண்டு போனாள். கீதா, பாவமா உன் புருஷன், உள்ள கூட்டிட்டு போ. 2 பேரும் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கீங்க. கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் தோசை ஊத்தி தரேன் சொன்ன தேவகி சமையலறையை நோக்கி செல்ல, முதன்முறையாக சரிங்க அத்த என்ற கீதா கணவனின் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.